ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிராணி சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஸ்கேப் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், ப்ரீவியஸாக போட்ட கிராணி வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தர போய் பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து போட் எஸ்கேப் தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எஸ்கேப் ஆகிற போட்டை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, என்னடா இது ஃபியூஸு. ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் சில பொருட்கள் எல்லாம் வேணும். ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற போட்டு. ஓகே, போட்டு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் போட்டில் பார்த்திங்கன்னா சில பொருட்களெல்லாம் காணும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராணி தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கு. ஓகே, இப்படிங்க எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுருவானுங்க, நம்ம வர தேடி கண்டுபிடிக்கணுமே. சரி, ஓகே, கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கிராணி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது வந்து அழுத்தி விட்ருவோம். ஸோ அதை அழுத்தி விட்டாக்கா கிராணி என்ன பண்ணணும்னா சத்தம் கேட்டு 2 பேர் வருவானுங்க, கிராணி கிராண்ட்பாவும். ஸோ அப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு நம்மளோட வேலைகள்லாம் பார்க்கலாம். ஓகே, வரட்டும். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா 5K வியூஸ் வந்துருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பட் ஆனால் அதில் வந்து சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, ஓப்பன் ஒன்றுமே இல்லை. ஓகே, இதுக்குள்ளே ஏன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ஃபோட்டோ பாருங்களேன், கிராணி ஃபோட்டோ தான் இது போட்டிருக்கு. ஓகே, கிராணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே யார்றாமே ப்ளீஸ் எவனும் என் பின்னாடி பேசின மாதிரியே எனக்கு கேட்டது. ஓகே, ஹெலிகாப்டருக்கு இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே ஏதாச்சும் பொருள் இருக்கா? பொருள். ஓகே, டோர் லாக்கு. ஹாய் கிழவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மண்டையில் ஏதாச்சும் முடி முளைச்சதா இல்லையா? ஓகே, இப்போ என்ன? ஐயோ கிளவி. ஓகே, கிளவி பார்த்தீங்கன்னா 2 முடி வச்சுருக்கு. ஸோ அதனால் கிளவி ஜாலியாக இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒயர் கட்டர் இருக்குது. ஒயர் கட்டர் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கா? 2 ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. ஓகே, வெப்பன் கீ போடு. கிளவி சேர்த்துச்சு இன்னைக்கு. ஐயோ கிளவி போட்டுறாத, வெயிட் பண்ணு. ஓகே, வெயில் வேறு ஓவர் ஆகிடுச்சு கைஸ். பயங்கரமான வெயில் எங்கள் ஏரியாலலாம். ஓகே, வெயிலுக்கு எல்லாம் தண்ணி குடிங்க, டீஹைட்ரேட்டாக இருங்க. ஓப்பன் த டோர். அப்போ எங்கேயும் மயக்க போடாமல் இருப்பீங்க. ஓகே, ஏன்னா நானே தண்ணி குடிக்காமல் தான் இருப்பேன் இப்பயும். பட் ஆனால் இந்த வெயில் வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஓப்பன் த டோர். புல்லட்டரா. ஓகே, எப்படி இருந்தாலும் கிராணி இப்போ வரும். கிராணியை முடிச்சு விட்ருவாருங்க. ஓகே, எதிரில் இருக்க டோருக்கு தான் போவோம். அப்போ முடிச்சு விட்ருவோம். 2 பேர் வரானுங்கன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது பாருங்களேன். 2 பேர் வர மாதிரி சத்தம் கேட்குது. எங்கடா காணோம்? ஓகே, வருவாங்க. ஏன்னா இப்போ வந்து மணி அடிச்சதில்ல. ஸோ மணி அடித்தா என்ன அர்த்தம்னா, ஓஹோ தலைவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரா? எட்ரா மண்டையில் அடிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், கிழவனோட டான்ஸை பாருங்களேன். தலைவன் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். ஐயோ சாப்பிடா. சொன்னனே கேட்டியா? கேட்டியா? சொன்னேன் கேட்டியா? வாயில் பாருங்களேன், ஒரே ஒரு பல்லு இருக்குது. கிளவி சாவு. ஆசையாத மரம் ஒன்று. 2 பேர் கீழே விட்டாங்க. ஓகே, இறாடே எப்பா, நான் இதை எடுத்துக்கிறேன், செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கிறேன். பெரிய செக்யூரிட்டி இவர். ஓகே, ஓப்பன் த டோர். இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? போட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்து விட்டானுங்க. ஓகே, பாருங்களேன், இவன் எப்படி படுத்துருக்கான் பாருங்களேன். இவனை பார்த்தாலே சிரிப்பாக வருது. அவன் வயலில் வேறு ஒரே ஒரு பல் இருக்குது கைஸ். ஓகே, ஒரே ஒரு பல்லை வச்சுட்டு நம்ம உசுரை வாங்குறாங்க கைஸ். கரெக்டாக பைய. இதுக்குள்ளே சேஃப் கீ இருக்குது. சேஃப் கீயில் வந்து மோஸ்ட்லி எதுவும் பெருசாக கிடையாது. அதனால் வந்து நம்ம அது ஸ்கிப் பண்ணிக்குவோம். ஹெலிகாப்டர் ஸ்கேப்க்கான மேனுவல் இருக்குது. பட் ஆனால் ஹெலிகாப்டர் ஸ்கேப் பண்ண வேணான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹெலிகாப்டர் ஸ்கேப் பார்த்திங்கன்னா அப்புறம் பண்ணுவோம். ஸோ அது முன்னாடி வந்து இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடும். இந்த சென்டினாவோட குழந்தை. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்டினாவோட சைல்டு. ஸோ சென்டினாவோட குழந்தை தான் இங்கே வந்து இருக்குது. பட் ஆனால் சென்டினா பார்த்திங்கன்னா எப்படி செத்துச்சுன்னு தெரில கைஸ். அது ஒரு மர்மமாகவே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கேமை வந்து விளையாடும் போது பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இந்த கிராணி வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மர்மம் நடக்குது கைஸ். அது நான் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு போக போக சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராணி சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஏஞ்சில் நான் வந்து கிராணி வந்து கட்டி போட்டு இருக்கும். அது கட்டி போட்ட மாதிரி ஒரு இதில் வந்து இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க. ஸோ அது வந்து நான் சொல்கிறேன் இருங்க. ஓகே ஏறா மேலே மேலே ஏறா. ஓகே அதே மாதிரி வந்து இதில் ஒரு கேரக்டர் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த கேரக்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஈவல்னு தான் எனக்கு தோணுது. இதுக்குள்ளே டக் டேப் வச்சுட்டு நீ வாயை வச்சுக்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தேவைப்படும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு. ஸோ போட்டுக்கு வந்து ஸ்டேரிங் இதுதான். ஸோ இந்த ஸ்டேரிங்கை தூக்கிட்டு போய் கீழே போட்டுருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச பார்ட்ஸ் எல்லாம் இங்கே தூக்கி போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அது வந்து மொத்தமாக இது பண்ணிக்குவோம். என்ன மொத்தமாக ரிப்பேர் பண்ணிக்குவோம் அந்த பொருட்களை வச்சு. அதாவது ஓகே இப்போ வந்து வேறு என்ன இருக்குது? இங்கே வந்து போட் கீ கிடச்சல. ஸோ போட் கீ எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே போட்டுற வேண்டியதான். ஓகே கிளவி வர சத்தம் கேட்குது. எங்கே விழுந்துருச்சா? ஓகே சூப்பர். ஓகே எங்கடா இருக்கீங்க? கிளவனா எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இருங்க நம்ம வந்து இதை ரீலோட் பண்ணிக்குவோம். ரீலோட் பண்ணிட்டு இவனாச்சும் வருவானுங்க. இப்படி வந்து சத்தம் கேட்குது, வருவானுங்க கண்டிப்பாக. சத்தம் மட்டும் கேட்குது, கண்டிப்பாக இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராச்சும் வரீங்களாடா? கிளவி வருதுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது. எவன்டா அவன்? நல்லா தான் வாசிக்கிறீங்க. ஆஹா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போட்டிருக்கே வாசிக்கிறத. ஐயோ விடுங்க, ஏன் டென்ஷனாக வரீங்க? ஆக்சுவலாக இவனுக்கு 2 பேருக்கும் ஒரு நினப்பு போட்டிருக்கு. இந்த கரெக்டாக பையன் பார்த்தீங்கன்னா இது என்ன டான்ஸரு, அது பார்த்தீங்கன்னா பெரிய மியூசிஷியனுன்ற நினப்பு. 2 பேரும் பாடிக்கிட்டு இருக்கானுங்க. வேடா வித்த காமிங்கடா. இந்த ரோட்டில் வந்து வித்த காமிப்பாங்களே, கிளம்ப ஆடுவான் நீ பாடு. ஓகே நல்லா கலெக்ஷனாக கட்டும். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? இதுக்குள்ளே என்ன இருக்குது செக் பண்ணி வருங்க. கேஸ் சிலிண்டர் இருக்குது. சூப்பர். இதில் வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குது. கேஸ் சிலிண்டரை வச்சு நம்மளால் பார்த்திங்கன்னா போட்டை ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் ஸ்கிப் இதை வச்சு ட்ரை பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த என்ஜினை வச்சு சென்னியனோட குழந்தைய வந்து முடிச்சு விடணும். ஸோ ஏன்னா அவன்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் தேவைப்படும், பேட்லாக்கி. ஸோ பேட்லாக்கி வந்து எடுக்கணும். இன்னும் இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா பொருளையும் சீக்கிரம் கிடைக்குது. ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வந்து கண்ணை வச்சுக்கடான்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டானுங்க. ஓகே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஐயோ புல்லெட்டு மறந்துடுனேன். புல்லெட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே பொழந்த மணிக்கு படுத்திருக்கேடா. ஓகே கீழே வந்துட்டான். ஓகே இப்போ போய்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுதானா? ஓகே இன்னும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேட்லாக்கி தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வேணுங்க. என்னென்னா ஸ்பார்க் ப்ளக் தான் மெயின். ஸ்பார்க் ப்ளக் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தள்ளி விட்டாலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு கிரியேச்சர் இருக்குது. அதாவது அந்த போட்டு நிறுத்தி வச்சுருக்க சீவர் இருக்குது பார்த்தீங்களா? சீவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் இருக்குது. ஸோ இந்த மண்டைய மாதிரி தான். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹேண்ட் கிரனேட் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? க்ரோபர் இருக்குது. ஸோ ஓகே க்ரோபரில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலே போய்ட்டு முதல்ல வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கீழே போய் பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா 2 பாக்ஸ் இருக்குது. 2 பாக்ஸில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். ஓகே சென்டினாவில் கத்துது. ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளே எல்லாம் என்ன இருக்குது சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிட்டு வந்துடும். ஓகே ஓப்பன் த டோர். ஹேண்டில் வச்சுட்டு என்னடா பண்ணுறது நான்? ஓகே ஆனால் எனக்கு ஸ்டார்டிங் கிராணி சாப்டர் 2 விளையாடும்போது எனக்கு ஹேண்ட் ஸ்டேரிங், அதான் அந்த ஸ்டேரிங் இருக்குல்ல. ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குமா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடு எனக்கு. இங்கே நான் ஏன்டா போயிட்டுருக்கேன்? பேச்சு வாக்கிலே அப்படியே வந்து எங்கேயோ போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் கீழே போகணும். கீழே போயிட்டு தான் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகே இங்கே தானே இருக்கும் பாக்ஸு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை பார்த்தீங்களா? என்னடா இங்கே இருக்குது? 100 ஆயிடுச்சுடா அவனுக்கு. எலக்ட்ரிக் கண்ணு கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறேன், பார்த்தா உடனே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகே வேறு ஏதாச்சும் இருக்கா இங்கே? கேரட்டு போய் வந்து போயிட்டுருக்கான். டான்ஸ் ஆடுறா, நீ பார்க்கணுண்டா டான்ஸ் ஆடுறது. ஓகே அவன் ஆட மாட்டான் போல் இருக்கு. ஓகே ஷாக்கு வேறையா? ஷாக்கு வேறு பயங்கரமாக அடிக்குது. ஓகே இருங்க. கிழமை இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எங்கடா போகிற? கக்கூசு போறியா? போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கக்கூசு போயிட்டு முக்கிட்டு கடை. ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு கன்று வேணுமே. கன்று எங்கடா? கன்று எங்கே போட்டேன்? சோச்சோ மறந்து போயிட்டேன் கைஸ். கிளவி போகுது. ஓகே கன்று வேறு மறந்துட்டேன் கைஸ். கீழே போதா? போட்டோம் பார்த்துட்டாட கிளவி. ஐயோ கிளவி பார்த்துட்டா கைஸ். இருங்களேன் கன்று வச்சு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரனேட் இருக்குது. தூக்கி போடு.
ஐயோ இங்கே சாவடா 2 பேர் சாவுங்கடா. பறந்துட்டானுங்களா 2 பேரும்? ஓகே சூப்பர் கைஸ். 2 பேரை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. என்னடா சாரி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், எங்கடா போகிறது? இப்போ வந்து மேலே போகணும் கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுருப்பானுங்கன்னு சொல்லிட்டு, அவன் யாருன்னு வந்து காமிக்கிறேன். மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். மேலே போவோம். மேலே போடா. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே இப்படி வரணும். ஸோ இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பட்டன் மாதிரி காமிக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அந்த பட்டனை வந்து ஹிட் பண்ணணும் கண்ணை வச்சு. அப்போ வந்து இந்த டோர் வந்து அன்லாக் ஆகும். ஸோ அந்த டோர் அன்லாக் ஆகிடுச்சு. மேலே நம்ம பார்த்திங்கன்னா ஒயர் கட்டர் வந்து கொண்டு வரணும். ஸோ ஒயர் கட்டர் வந்து கிச்சனில் தான் பார்த்தேன். ஸோ ஒயர் கட்டரை போய் கொண்டு வந்துடுவோம். ஒயர் கட்டர் தானே இது? என்ன கட்டர் இருங்க. ஓகே கட்டர் பிளேயர்ஸா? ஓகே கட்டர் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால் பார்த்திங்கன்னா இது கட் பண்ண முடியும், ஒயர் கட் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து இது கட் பண்ணலாம். ஸோ என்னென்னா செயின்ஸு கட் பண்ணலாம். ஸோ செயின் கட் பண்ணுற இது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிரியேச்சர் இருக்கான். ஸோ இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னடா ஹெலிகாப்டர்ன்ற மாதிரி பறக்குது. டே அவனை விடுங்கடா. தூக்கிட்டு போயிட்டானுங்க கேஸ். நிறைய காக்காவில் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா இது? பேட்லாக்கி. சூப்பர் கேஸ். பேட்லாக்கி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகே இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்டினாவோட ஹஸ்பண்ட் கேஸ். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். கிராணி சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா கிராணியை வந்து ஏஞ்சலை வந்து கட்டி வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவனை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இவன் யாருன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இவன் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் இவன் யாருன்னு வந்து எனக்கு தெரியும். ஸோ இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த ஏஞ்சலனோட ஹஸ்பண்ட். பட் ஆனால் இவனை எதுக்கு இங்கே கட்டி வச்சுருக்காங்கன்றது தான் எனக்கு புரியலை. பார்ப்போம். அது வந்து மோஸ்ட்லி கிராணி சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஹிண்ட்டும் கிடைக்கல. ஸோ மோஸ்ட்லி கிராணி சாப்டர் 4 அந்த மாதிரி ஏதாச்சும் கிராணியில் ஏதாச்சும் புது கேம் வந்துச்சுன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது வந்து வரும்போது பார்ப்போம். பட் ஆனால் இது வந்து ஏதோ ஒரு மர்மமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இது வேணும்டா. எங்கடா பேட்லாக்கி? எங்கடா? அதாவது பேட்லாக்கி கிடையாது. யாராச்சும் வராங்கன்னா என்ன சத்தம் கேட்குது? பேட்லாக்கி கிடச்சிருச்சு. எனக்கு வந்து ஸ்பார்க் பிளக் வேணும். ஸ்பார்க் பிளக் எங்கே இருக்குன்னு தெரியலையே. கிளம்ப போயிட்டுருக்கான்ட்டே. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சில ஜாலியாக இருக்குங்க. எப்படின்னா இது கிராணி பார்த்தீங்கன்னா இந்த இது வாசிக்கும். ஓகே இவனுங்க சும்மா இங்கே நடக்கிறதுக்கு பதிலாக, அதாவது சும்மா இந்த இடத்துல வாக் பண்ணுறதுக்கு பதிலாக, ஸோ இவனுங்க சில வேலைகள்லாம் பார்ப்பானுங்க. என்னென்னா கிராணி போயிட்டு இந்த இது பண்ணுறதாகட்டும், பியானோ வாசிக்கிறதாகட்டும், கிராண்ட்பா வந்து டான்ஸ் ஆடுறதாக இருக்கட்டும், கிராண்ட்பா வந்து சில டைம் தூங்குவான். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே இங்கே சத்தம் வர போட்டு விட்டேனா? ஓகே இருங்களேன். கன்னை வேறு எங்கே போட்டேன்னு தெரியல. இருங்க நான் போய்ட்டு ஒரே ஒரு கிரெனேட் இருக்குது, கிரெனேட் வச்சு டியூன்களை முடிச்சு விட்ருவோம். இருங்க. ஓகே எங்கடா இருக்கீங்க? கிராணி வருது. இருங்களேன் 2 பேரையும் வந்து ஒரே நேரத்தில் கூப்பிட்டு வந்து முடிச்சு விடுவோம். பட் ஆனால் எதிரில் கிராண்ட்பா வந்துடக்கூடாது. சாரி கேஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இரும்பிக்கிட்டு இருக்கேன். கிராணி வா 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 வா. ஒன்றே கிராணி சேர்த்து வச்சு முடிச்சு விட்றேன். இரு சரி ஒன்றே கிராண்ட்பாவையும். கிராண்ட்பா ஓகே வரட்டும். ஓகே வரட்டும் 2 பேரும் ஒன்றா வரட்டும். டேய் இப்போ கிராணி எங்கடா போச்சு? ஐயோ கிராணி எங்கே போச்சுன்னு தெரியலையே. இப்போ கிராணி தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ நான் கிராணி எங்கே தேடி கண்டுபிடிப்பேன்? இவனுங்க வேறு ஒன்றா வர மாட்டானுங்க. கிரனேடை போட்டு கொல்லலான்னு பார்த்தா இப்போ தான் கிராணி வருது. கிராணி ஆனால் சத்தியமாக நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே பார்த்தியா? கிளம் வரும்போது கிளவி நீ வர மாட்டேங்கிறேன். நீ வரும்போது அந்த கிழட்டு பையன் எங்கே போனான்னு தெரில. ஓகே எங்கே இவன் வேறு எங்கே போனான்னு தெரியலையே கிழட்டு பையன். டேய் போய் தூங்கிட்டியாடா என்னடா? ஓகே இவன் எங்கே? பாடுறான் இங்கே தான் எங்கேயோ இருக்கான்.
இந்த இருக்கான் பாருங்க. டேய் இப்போ கிராணி எங்கடா போச்சு? ஐயோ இவங்க வச்சுட்டு இதாடா வச்சுக்கடா, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. என்ன வெடிக்கல? எல்லாம் முடிஞ்சிட்டு மேலே அது வேற வெடிக்குது பாருங்களேன். கிராணி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக் மட்டும் எங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இருங்களேன், நம்ம வந்து சேஃப் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ சேஃபில் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. சேஃப் 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 சேஃப்கி ஏறா. என்னடா கிராணி, என்ன கிராணி? ஓகே, எங்கே கிளம்பு? எங்கே கிராணி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, கிளம்புன்னு எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. 2 பேரும் எங்கே போனானுங்க? ஓகே, ஆனால் பக்கத்தில் தான் இருக்கானுங்க, சத்தம் மட்டும் கேட்குது எனக்கு. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? டோர் ஹேண்டில் இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது போல் இருக்கு. இங்கே இருக்கே பாவி, இங்கே வச்சுட்டாடா, தேடிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ எங்கடா போகிறது? கிளம்பு எங்கே இருக்கான்? ஐயோ இங்கே இருக்கான்டா. என்னோட இது பாருங்களேன். ஸோ கிளம்பு இங்கே என்ன நின்றுட்டான்? டேய் என்னடா பண்ணுற? நல்லாவே இருக்க மாட்டாடா டேய், சத்தியமாக சொல்கிறடா, எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். 2 பேரும் ஒன்றா வரானுங்களே. டேய் இப்போ வரீங்களாடா, கிரனேட் வச்சுருக்கும் போது வர மாட்டேங்களா? சரி வாங்க வாங்க. ஓகே இருங்க, இப்போ என்ன பண்ணுவோம், கீழே போய்டும். டக்குன்னு வந்து கீழே போகணும் இப்போது. ஸோ கீழே போய்ட்டு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் கிடச்சிச்சு. ஸோ அங்கே போய் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவனுங்க வந்து சத்தம் கேட்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பாருங்க, ராணி சத்தம் கேட்டு வந்துடாது. ஐயோ வருதாடா, வராடா, வராங்க 2 பேரும் ஒன்றா வராங்க. ஓகே இருக்குண்ணே, நம்ம வந்து கீழே போய்டும். டக்குன்னு கீழே போய்ட்டு இதை வந்து ஃபிட் பண்ணிவிடுவோம். மோஸ்ட்லி கீழே வரைக்கும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பாருங்க, ஃபிட் பண்ணி விடு. இங்கே உட்காந்துட வேண்டியதான், உட்காந்துட்டா வரமாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ எங்கே இருக்கானுங்க கிழமை? கிளவி எங்கே இருக்க? எங்கே? இங்கே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ வரான்டா, கிளம்பு வரான் கைஸ், கிளம்பு வரான் 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 வரான். உட்காந்துருவோம், இங்கே கம்முன்னு உட்காந்துருவோம். வரமாட்டான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டே, இந்த பக்கம் இருந்து வந்துடாதடா. ஓகே, வந்து இப்படியே பார்த்துட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கைஸ் நடக்கிற சத்தம் வந்து நின்றுச்சு. அப்போனா வந்துட்டான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே நின்றுருவான், பக்கத்தில் இங்கே நின்றுட்டுருக்கான். அங்கிள் எங்கே இருக்கீங்க? டே உன்னை அங்கிள்னு சொல்கிறேன்டா, கேரட்டு பையலே. ஓகே, இங்கே போயிட்டானா? போயிட்டான் போட்டிருக்கு, போயிட்டான் போட்டிருக்கு. போயிட்டான் கைஸ், போயிட்டான் போயிட்டான் போயிட்டான், பிரச்சனை இல்லை. ஓகே, எங்கடா டே, எங்கடா சுற்றிக்கிட்டு போயிட்டுருக்க? இருடா டே, கன்னி என்கிட்ட இருக்கடா, செத்திங்கடா. அங்கிள் அப்பனாவே போகிறான், போட்டுமே. இருங்க எல்லாம் பட்டெக்ஸில் அடிப்போம். பட்டெக்ஸில் ஊசி போட்டாச்சு, செத்துறான்டா. கிளவி எங்கே இப்போ? என்னைய வாடா வந்துட்டா. கிளவி வாயில் அடிக்கிறீர், ஒன்றைலாம் வாயில் அடிக்கிறேன். ஐயோ 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 ஐயோ, என்ன கிளம்பி ஸ்டெப்பெல்லாம் இது கிளவி போடுது. ஓகே, பேட்லாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுற வேண்டியதான். ஓகே, பேட்லாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த கேட்டை வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சீவரோட கேட்டு. ஸோ சீவரோட கேட்டை வந்து அன்லாக் பண்ணணும். ஓப்பன் லிவர் அழுத்தி விடு. ஓகே, இப்போ வந்து சீவர் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மற்ற வேலைகள் மட்டும் பார்ப்போம். வேறு என்ன போட்டோம்? ஆல்மோஸ்ட்லாம் போட்டோம். பெட்ரோல் மட்டும் போடணும். பெட்ரோலு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேண்டில், ஸோ ஸ்டேரிங் ஹேண்டில் வந்து மாட்டி விடணும். ஸோ அது ரெண்டையும் வந்து மாட்டி விட்ருவோம். ஓகே, இப்போ போயிட்டு பெட்ரோல் போட்டு விடுவோம். பெட்ரோலு போட்டு விடு. ஓகே, சீக்கிரம் ஃபுல்லாக போடுறா. ஓகே, ஃபுல் பண்ணிட்டோமா? ஃபுல்லாகிடுச்சு. இதை தூக்கி போடாங்க. ஸோ இது வந்து ஏதாச்சும் பொருள் வந்து சீவரில் போட்டு விட்டா அது பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இங்கே மேலே விழுது. ஸோ அப்போனா சீவரில் எதை போட்டாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் கிடைக்கும். ஓகே, இதே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் மாட்டி விட்ருவோம். ஓகே, மாட்டி விட்டு கிளம்பி போக வேண்டியதான் இந்த இடத்த விட்டு. நம்மளுக்கு வேறு என்ன வேலை? மாட்டி விடு. இப்போ வந்து அது என்னடா அது கீ கண்டுபிடிக்கணும். போட்டு கீ வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ போட்டு கீ எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். மொத்தத்தில் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்டா. ஓகே, பட் ஆனால் இது தப்பிச்சு போகிறான். பட் ஆனால் மறுபடியும் வந்து இந்த இடத்துல மாட்டுற மாதிரி தான் எனக்கு இதாகுது. ஓகே, அழுத்தி விடு. அவ்வளோதான் கைஸ். ஓகே, போடா பாய் கிளவாஸ்.
ஓகே அது பாருங்களேன், அதுவும் அது என்னடா அது ஆக்டோபஸா? ஸோ ஸ்கேரி ஆக்டோபஸ் அது பேர். இதுக்கு கிழமை பாருங்களேன், ஆனால் கிழமை வாயில் இருக்க பல்லு மட்டும் ஹைலைட்டாக தெரியுது கருப்பு கலரில். ஓகே இதான் ஏண்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து போட்டு விட்ருவோம். ஸோ பாய் கைஸ்.